செம்மணி மனித புதைகுழியில் இன்று புதிதாக ஒரு எலும்புக்கூடு அடையாளப்படுத்தப்பட்டு அது அகழ்ந்தும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூடானது 11 வயதுடையவருடைய எலும்புக்கூடு என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக அந்த அகழ்வு பிரதேசத்தில் மேலும் சில எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் தினங்களில் அது அகழ்ந்தெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பிரதேசத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இதேவேளை யாழ்ப்பாணத்தினை உலுக்கியிருந்த பெண் விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இன்று யாழ் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட இருவரையும் தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இதற்கு மேலாக கொலை செய்யப்பட்டிருந்த பெண் விரிவுரையாளனுடைய நகைகள் சம்பந்தமான உத்தரவுகளையும் நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கின்றது. அவ்வாறு என்ன உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது என்பது சம்பந்தமாகவும் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று அந்த அகழ்வு நடவடிக்கைகளின் 4வது நாள் அகழ்வு நடவடிக்கைகள் காலையில் இருந்து மாலை வரையான காலப்பகுதியாக முழுமையான நேரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இன்று நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு நடவடிக்கையின் போது புதிதாக ஒரு மனித எலும்புக்கூடு அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது அந்த எலும்புக்கூடானது சுத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலின் கீழ் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இன்று அடையாளப்படுத்தப்பட்டு முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூடானது 11 வயதுடைய ஒருவருடைய எலும்புக்கூடு என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று மீட்கப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூட்டிற்கு கீழே காணப்படுகின்ற மண்படுக்கையில் மேலும் சில எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் இன்றைய நாள் அகழ்வுகளின் போது அந்த எலும்புக்கூடுகள் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்படவில்லை. அதாவது அந்த எலும்புக்கூடுகளுக்கான குறியீட்டு இலக்கம் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூடானது, அதாவது 11 வயதுடையவருடைய எலும்புக்கூடானது 232 என்ற குறியீட்டு இலக்கம் பொறிக்கப்பட்டிருந்தது. இதுவரை காலமும் செம்மணியில் நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது மொத்தமாக 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு 239 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த 3ஆம் கட்டமாக நடைபெற்று வருகின்ற அகழ்வு நடவடிக்கைகளின் போது முதலாவதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அல்லது அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூட்டிற்கு 232வது குறியீட்டு இலக்கம் ஏன் வழங்கப்பட்டுள்ளது என்றால், இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பிரதேசத்தில் நடைபெறுகின்ற அகழ்வு நடவடிக்கைகளானது 2 அகழ்வு தளங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பிரதான அகழ்வு தளமாக இலக்கம் 1 என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. அந்த அகழ்வு தளத்திலேயே தற்பொழுது 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு மேலாக அந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பிரதேசத்தில் 2ஆம் கட்டமாக நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது செய்மதி புகைப்படங்கள் ஆதாரம் காட்டிய இடத்தில் ஒரு அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அது தற்பொழுது நடைபெற்று வருகின்ற, அதாவது பிரதான அகழ்வு தளத்திற்கு சற்று தொலைவில் காணப்படுகின்ற இடத்திலேயே அந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அவ்வாறு இந்த செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது மொத்தமாக 9 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு அது முழுமையாக அகழ்ந்தும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையிலேயே அகழ்வுதளம் 1 என்று கூறப்படுகின்ற பிரதான அகழ்வுதளத்தில் இருந்து மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 231ஆக காணப்பட்டிருந்தது. குறிப்பாக அகழ்வுதளம் 2இல் எடுக்கப்பட்டிருந்த அந்த 9 எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கையை கழித்து வருகின்ற தொகையாக 231ஆக காணப்பட்டிருந்தது. அந்த வகையிலேயே இன்று புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூட்டினுடைய குறியீட்டு இலக்கம் 232ஆக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த புதைகுழி பிரதேசத்தில் நேற்று அடையாளம் காணப்பட்டிருந்த அந்த கருப்பு நிறத்திலான மண் படிவம் சம்பந்தமான ஆராய்வுகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதாவது நேற்றைய நாள் போன்றே அரிதட்டுகளை கொண்டு அந்த மண்படுக்கைகள் அரிக்கப்பட்டு அதில் இருக்கின்ற பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. அவ்வாறான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்த போது நாணய குட்டியுடன் ஒத்த ஒரு உலோக வட்ட வடிவிலான பொருள் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டு பிரித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அதனை சான்று பொருளாக இணைத்துக் கொள்வதா இல்லையா என்பது சம்பந்தமான ஆராய்வுகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் தினங்களில்
நாட்களில் அந்த பொருளானது சான்று பொருளாக இணைத்துக் கொள்ளப்படுமா இல்லையா என்பது சம்பந்தமான உறுதியான தகவல்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்று மீட்கப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூட்டுடன் சேர்த்து இந்த செம்மண்ணை சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பிரதேசத்திலிருந்து மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 241 அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று அந்த மனித புதைக்குழி பிரதேசத்தில் இருந்து பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 240 அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இன்றைய நாள் அகழ்வுகளின் போது அடையாளப்படுத்தப்பட்டிருந்த, அதாவது முழுமையாக அடையாளப்படுத்தப்படாமல் அந்த மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுக்கு கீழே காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகள் நாளைய நாள் அகழ்வுகளின் போது, நாளை விடுமுறை தினமாக இருக்கின்ற காரணத்தினால் பாதி நேரம், அதாவது அரை நேர அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்ற அந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது இந்த புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளும் அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அகழ்வு நடவடிக்கைகள் ஒருபுறம் இருக்கையில், யாழ்ப்பாணத்தினை உலுக்கி இருந்த பெண் விரிவுரையாளனுடைய கொலை சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த வழக்கு விசாரணைகளின் போது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்களும் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். அதாவது கொலை செய்யப்பட்டிருந்த அந்த விரிவுரையாளனுடைய மகள் மற்றும் மருமகன் ஆகிய 2 பேரும் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு முற்படுத்தப்பட்டிருந்தவர்கள் சார்பில் சட்டத்தரணிகளும் ஆஜராகி இருந்தார்கள். குறிப்பாக இந்த கொலை வழக்கின் முதலாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த இந்த கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளனுடைய மருமகன் சார்பில் சட்டத்தரணி சர்மினி பிரதீபன் ஆஜராகி இருந்தார். அதே போன்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் ஆஜராகியிருந்தார். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராகியிருந்த எம்.ஏ. சுமந்திரன் மன்றில் ஒரு விண்ணப்பத்தினை சமர்ப்பித்திருந்தார். குறிப்பாக கொலை செய்யப்பட்டிருந்த அந்த விரிவுரையாளனுடைய நகைகளை உரியவர்களிடம், அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளனுடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்குமாறு ஒரு விண்ணப்பத்தினை செய்திருந்தார். அந்த விண்ணப்ப தொடர்பில் ஆராய்வுகளை மேற்கொண்டிருந்த நீதவான் அந்த கொலை செய்யப்பட்டிருந்த விரிவுரையாளனிடமிருந்து மீட்கப்பட்டிருந்த நகைகளை அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவினை பிறப்பித்திருந்தார். அந்த வகையில் அந்த விரிவுரையாளனுடைய நகைகள், அதாவது இதுவரை காலமும் நீதிமன்ற கட்டுக்காவலில் இருந்த அந்த கொலை செய்யப்பட்ட பெண் விரிவுரையாளனுடைய நகைகள் குடும்பத்தினரிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இந்த கொலை சம்பவம் தொடர்பிலான மரண விசாரணையானது இன்னும் பூர்த்தியாகாத நிலையில் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மரண விசாரணையை எதிர்வரும் 20ஆம் தேதி அளவில் நடத்துவதற்கான முடிவினையும் நீதிமன்றம் இன்று எடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த கொலை வழக்கில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த அந்த 2 சந்தேக நபர்கள், அதாவது கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளனுடைய மகள் மற்றும் மருமகன் ஆகியோரை எதிர்வரும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவினை பிறப்பித்திருந்தது. இந்த கொலை வழக்கு சம்பந்தமான மரண விசாரணைகள் நடைபெறுகின்ற போது இந்த கொலை வழக்கில் பல்வேறு வகையான தகவல்கள், அதாவது புதிய தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் எதிர்வரும் 20ஆம் தேதி அளவில் நடத்தப்படுவதாக உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மரண விசாரணை சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் எமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அரியாலை சித்துப்பாத்தி செம்மணி மனித புதைகுழி வழக்கின் 3ஆம் கட்ட அகழ்பணி இன்று 4ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று 7:50க்கு ஆரம்பிக்கப்பட்டது. இன்று ஒரு மனித எச்சம் அடையாளப்படுத்தப்பட்டு கண்டெடுக்கப்பட்டது. மொத்தமாக 241 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. நாளை விடுமுறை நாளாக இருந்த போதும் நிபுணர்கள் இந்த அகழ் பணியில் அரை நேரம் ஈடுபடுவார்கள். இந்த அகழ் பணி தொடர்ந்து நாளை நடைபெற இருக்கின்றது. மணல் அறிந்தெடுக்கப்பட்டு இன்றும் அந்த மணல்கள் பரிசோதிக்கப்பட்டு வந்தது. அதில் ஒரு நாணய குச்சி ஒன்று எடுக்கப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கிறது. அது சம்பந்தமான மறு சான்று, அதை வேறு சான்று பொருட்கள் ஆய்வின் போது அது சம்பந்தமான தகவல்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்று இந்த மனித ஓட்டு தொகுதியின் இலக்கம் 232 எந்தவித சான்றுபோலும் எடுக்கவில்லை. ஆனால் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின்படி, அவரின் கருத்தின்படி இது பன்ம வயதுடையவருடைய மனித மண்டையோட்டு தொகுதியாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இந்த எலும்புக்கூட்டு தொகுதிக்கு 232 அடையாளப்படுத்தப்பட்டது, என்ன போடப்பட்டது, அது இந்த விளக்கம் என்ன? அதாவது இந்த மனித புதைகுழி 1
மனித புதகுழி 2 என்று அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்வு பணி நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். இந்த மனித புதகுழி 2 ஏற்கனவே 9 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டன. இந்த மனித புதகுழி 1 ஏற்கனவே 231 அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 1 ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று மேலதிகமாக 232வது அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 218வது இலக்கம் என்று சொன்னப்பட்ட மனித எலும்பு தொகுதி இன்னும் பாதுகாப்பாக இருக்கின்றது. அது அகழ்ந்தெடுக்கப்பட முடியவில்லை. அதோடு மற்ற மண்கள் தொடர்ச்சியாக இருக்கிறபடியால் அந்த மண்படை அகழ்ந்தெடுக்கப்படும் போது தான் அந்த 218வது மண்டையோடு தொகுதி அகழ்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி.